முட்டை ரோல் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் காரத்தை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை வெந்துருச்சு. நம்ம இதை தோலை எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா தடவிடலாம். நல்லா பொறுமையாக எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலா தடவி ஃபஸ்ட்டே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி மசாலா கருகிரும். மஞ்சள் கரு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு பீஸ்லேயும் கம்மியாக தான் மஞ்சள் கரு இருக்கும். அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சாப்பாட்டுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.